ஆனால் அவரை சந்தித்தது வந்து சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ வந்து கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானேமா வந்து டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்ப்பா டப்பிங்கில், இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா அது விடவே மாட்டேன்றான். அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்குறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அது நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது வந்து அதில் வந்து என்னென்னா, அதில் சற்றப்போ இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும், பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும், படத்தொகுப்பு செய்த லெலின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி, ஏழை நண்பனாக தானு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட பணக்காரெலாம் மேடையில் வச்சுருக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார், அவர் கதையை விட்டுட்டார். அது ஒரு சின்ன வருத்தம், எனக்கு வாழ்நாளெலாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கனியாமதியன் போனாருன்றது ஒரு அது ஒரு அதாவது அவருடைய கவித்துவமான ஒரு கலைஞன்.